இன்னும் அருமையாக என்ன சொல்கிறதுன்னா, ஆர்டினரியாக இந்த ஃப்ளஷ்ன்னு சொல்லக்கூடிய சதை பிண்டத்தில் எந்த விதமான குறையும் இல்லை. இதில் என்ன விஷயம்னா, நாம் இம்பேஷண்ட்டாக இருக்கிறது, நம்ம பதட்டமாக இருக்கிறது, கவலைப்படுறது, முடிவெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறது, அப்புறம் எல்லாத்தையும் இன்டாலரண்ட்டாக அதை எல்லையுமே சகிக்க முடியாத நிலையில் இருக்கிறது, எல்லாரையும் குற்றம் பண்ண சொல்கிறது, அந்த குவாலிட்டி எல்லாம் அமைதிக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடியது, ஆன்மாவின் அமைதியை குலைக்கக்கூடியது. அதனால் ஆன்மா இந்த அமைதியின்மையை சரி செய்து கொள்ள உடலில் நோயை தருகிறது. அந்த நோய் என்பது உங்களை நீங்களே சரி செய்ய வேண்டும் என்ற பிரபஞ்சத்தினுடைய குறியீடு. அதாவது நோய் வரக்கூடியது என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நீங்கள் சரியான குணநலன் இல்லை, ஆன்மாவின் ஒத்திசைவில் இல்லை என்பது கோடிட்டு காட்டுகிறதுன்றார். இந்த மேலே சொல்லப்பட்ட என் குணநலங்களை மாறும்போது நீ எந்த கண்டிஷனில் பாடி இருந்தாலும், எந்த நோய் பாடியில் இருந்தாலும் அது காணாமல் போயிடும். பாடிக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இல்லை.